வணக்கம். நாடு முழுக்க இன்றைய தினம் பாரத ரத்னா சட்ட மாமேதை பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சிறப்பான முறையில் சம்மன் அபியான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பாடி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அங்கங்கே இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் சிலைகளை சுத்தம் செய்து கழுவி மோட்ச தீபம் ஏற்றினோம். இன்று நாடு முழுக்க அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இன்னைக்கு நாங்கள் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி இழைத்த அநீதிகளை தோலுறுத்தி காட்டுகின்ற விதமாக சம்மன் அபியான் என்ற நிகழ்ச்சி 10 நாட்கள் நாடு முழுக்க நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுல நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அண்ணல் அம்பேத்கருக்கு செய்த புகழ்ச்சியும் அவருக்கு செய்த புகழையும் காங்கிரஸ் செய்த இகழ்வையும் நாங்க ரெண்டு வேறுபடுத்தி காட்டுறோம். ஏன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினோம். அண்ணல் அம்பேத்கர் அவருடைய மைய மண்டபத்தில் வெண்கல சிலை அமைத்தோம் நம்ம அண்ணல் அம்பேத்கருக்கு. அது மட்டுமல்ல, அவர் பிறந்த இடம், படித்த இடம், அவர் புத்த சமயத்தை தழுவிய இடம், அவர் உயிர் நீத்த இடம், அவரை அடக்கம் செய்த 5 இடங்களையும் பஞ்ச தீர்த்தமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கையிலிருந்து நரேந்திர மோடி தலைமையிலான பாரத பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு புகழ் சேர்த்திருக்கிறது. மாறாக ஏதோ அண்ணல் அம்பேத்கர் ஒரு சமுதாய தலைவர் போல சித்தரித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தினுடைய தந்தை, சட்டமாவதி சட்டத்தை ஏற்றி கொடுத்தவர். அப்படிப்பட்டவருக்கு நாங்க 26ஆம் தேதி அந்த சட்ட தினமாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதே போல அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நாங்க அரசு விடுமுறையாக அறிவித்தது நரேந்திர மோடி அரசாங்கம். வாஜ்பாய் அரசாங்கம் எவ்வாறு அண்ணல் அம்பேத்கருக்கு வெண்கல சிலை அமைத்ததோ அது போல நரேந்திர மோடி அரசாங்கம் அவர் லண்டன்ல படித்த இடம், அவர் மத்திய பிரதேசத்திலே பிறந்த இடம், இது போன்ற பல்வேறு இடங்களை நாங்கள் அங்கு கண்டெடுத்து 5 இடங்களை நாங்கள் இன்னைக்கு பஞ்ச திருத்தமாக அறிவித்து அவருக்கு புகழ் சேர்த்திருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கருடைய புகழ் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு சேர்க்கும். அடித்தட்டு மக்களிடத்திலே அவருடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்போம். ஒரு சமத்துவமான சமுதாயத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் உருவாக்கும். இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நம்பியவர் என்றால் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை கையில் எடுத்திருக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். சமூக நீதியை பறைசாற்றுகின்ற கட்சி, சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இன்று அண்ணல் அம்பேத்கருக்கு நாங்கள் நாடு முழுக்க புகழ் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். பாரத் மாதா கி